வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிராஷ் கோர்ஸுக்கு தேவையான இன்னும் சில ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது ஒன் டைமென்ஷன் மோஷன்லேருந்து நம்ம கன்டினியூ பண்ணுறோம். ஒன் டைமென்ஷன் மோஷனை பொறுத்தளவில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கொஷின் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதில் கொஞ்சம் பெக்யூலியராக ஒரு பர்டிகுலர் செகண்டில் மூவ்மெண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ பார்ட்டிக்கல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. மூவிங் வித் ரெஸ்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட். ஆனால் இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அட் தேர்ட் செகண்ட் கேட்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ராப்ளம். இதுக்கான ஃபார்முலா வந்து எப்படி அப்படின்னா டிஎன் ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ணுற டிஸ்டன்ஸ் ட்ராவல் கிடையாது. இது வந்து தேர்ட் செகண்டில் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டிகல் கேட்குறாங்க. டிஎன் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் a/2 2n - 1ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நம்ம நார்மல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் வந்து 0 செகண்ட்லேருந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கலாம், டோட்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண வைக்கும். ஆனால் அந்த பார்ட்டிகல் வந்து இது ஃபஸ்ட்டு செகண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கு, இது செகண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் தேர்ட் செகண்டுக்கு மட்டும் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. அதை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இப்போ நம்ம எழுதியிருக்கிறது. ஸோ இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு கொடுக்குறதுனால u0 நமக்கு தெரிஞ்சிருது. ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க 4/3 m/s². தென் தேர்ட் செகண்டுங்கிறத நமக்கு nth டைமு, அது 3 தேர்ட் செகண்டில் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்கும் 0 + ஏங்கிறது வந்து 4/3 இன்ட்டு டினாமினேட்டில் ஒரு 2 இருக்குது, அப்போ இன்ட்டு 1/2 2 இன்ட்டு தேர்ட் செகண்டு, அதனால் 3 - 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 × 1 4/6 ஆகும். இது 6 - 1 5 ஆகும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20/6 ஆகும். சிம்பிளிஃபை பண்ணால் 10/3 மீட்டருங்கிறது வந்து தேர்ட் செகண்டில் இந்த பார்ட்டிக்கிள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த யூனிட்டில் கிராஃபிக்கல் டைப் கொஷின்ஸு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. அதனால் ஒரு 2-3 கிராஃபிக்கல் டைப் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். இதில் பாருங்கள், பார்ட்டிகிள் சோர்ஸ் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ஸிமம் இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கிராஃபை வச்சுக்கிட்டு நம்ம வெலாசிட்டி எங்கே மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்தளவில் வெலாசிட்டி எங்கே மேக்ஸிமம் இருக்கும். அப்போ வெலாசிட்டிங்கிறது என்னது? வெலாசிட்டிங்கிறது ds/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ இங்கே ds/dt எங்கே அதிகமாக இருக்குது இது. அப்போ ds/dt எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ds/dtங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கிராஃபுக்கு நம்ம ஸ்லோப்பு கால்குலேட் பண்ணோம்னா ஸ்லோப் எங்கே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குதோ அந்த இடம் தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை டிஸ்டன்ஸ் வந்து டைமை பொறுத்து ரொம்ப அதிகமாக வேரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், டிஸ்டன்ஸ் கூடும் போது A பாயிண்ட்டில் ஒரு ஸ்லோப் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்குது. B பாயிண்ட்டில் ஒரு ஸ்லோப் வரைஞ்சிங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும். C பாயிண்ட்டில் ஒரு ஸ்லோப் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த ஸ்லோப் எப்படி வருது? ரொம்ப ஸ்டீப்பாக வருது. D பாயிண்ட்டில் வரைஞ்சோம்னா அது ரொம்ப ஸ்லோப் கம்மியான ஸ்லோப் வருது. இந்த ABCD எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். A பாயிண்ட்டில் ஓரளவுக்கு இந்த மாதிரியும், B பாயிண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது, Cயில் வந்து ஒரு ஸ்டீப்பானதாக இருக்குது, அடுத்து Dயில் ரொம்பவே ஃப்ளாட்டான ஸ்லோப், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்லோப் கிடைக்குது. அப்போ S/T கிராஃப் நமக்கு என்னது கொடுக்குது? ds/dt அதோட ஸ்லோப்பு, அதுதான் என்னது நமக்கு வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஸ்லோப் எதில் இருக்குது? Cயில் இருக்குது. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். இதே ஸ்லோப் வச்சு இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துலாம். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைமுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கிள் எங்கே நெகட்டிவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக இந்த கர்வ் வந்து சிங்கிற பாயிண்டில் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் வெலாசிட்டி தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவாக இல்லை. டிங்கிற பாயிண்டில் இது அதோட பீக்கில் இருக்குது, டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பீக்கில் இருக்குது. ஈங்கிற பாயிண்ட் பாருங்கள், டவுன் ஆகுது, டைம் இன்க்ரீஸ் தான் ஆகுது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது? இன் நெகட்டிவ் டைரெக்ஷன் இருக்குது. எஃப்பில் திரும்ப அகைன் ரைசிங் பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே ரைசிங்காக இருக்குது, CDF எல்லாமே ரைசிங்காக இருக்குது. ஈங்கிற பாயிண்ட் மட்டும்தான் இது டவுன்வேர்டு கர்வாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் வெலாசிட்டி எங்கே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஈங்கிற பாயிண்டில் அப்சர்வ் பண்ணுறோம். இன்னொரு கிராஃபிக்கல் டைப் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ் டஸ் நாட் ரெப்ரசன்ட்
மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் கேட்குறாங்க. அப்போ ஒன் டைமென்ஷன் மோஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன் டைமென்ஷனல் மோஷனில் ஒரு பார்ட்டிக்கிளுக்கு டைமை பொறுத்து ஒரே ஒரு பிளேஸில் தான் அந்த பார்ட்டிக்கிளை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது பார்ட்டிக்கிள் கேன் ஹாவ் a particular position at a particular time. அப்போ இந்த எந்த பாயிண்ட்டு நம்ம டீக்கு எடுத்துகிட்டே அதை வாங்கணும், பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆர் அதோட பொசிஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து சி போகலாம். அப்போ ஒவ்வொரு டைமுக்கு சியோட பொசிஷன் வந்து சி கர்வோட பொசிஷன் வந்து இன்ஸ்டிங்க்டாக இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இதுலேயும் இந்த டி கிராஃபில் பார்த்திங்கன்னா என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னாலும் அந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இருக்குது. ஆனால் பியை பாருங்கள், இந்த பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிறேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகிள் இந்த பிளேஸ்லையும் இருக்குது, வேறஸ் இந்த பிளேஸ்லையும் இருக்குது. இந்த பர்டிகுலர் டைம் எடுத்தோம்னா அந்த பார்ட்டிகிள் இந்த பிளேஸ்லையும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வருது. அப்போ பார்ட்டிகிள் cannot have more than one பொசிஷன் அட் அ பர்டிகுலர் டைமு. அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். இந்த கர்வ் வந்து ஒன் டைமென்ஷன் மோஷன் கிடையாது, மீதி மூணுமே ஒன் டைமென்ஷன் மோஷன். இதே டைப்பில் ஒரு 4-5 கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய எல்லா கிராஃபிக்கல் டைப் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 2 டைமென்ஷனல் மோஷன் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.